வணக்கம். இன்னைக்கு நாம சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கிற ஒரு முக்கியமான மர்மத்தை விளக்க போறோம். ஒரு வீட்டு மேல என்னென்ன லோட் விழுது, அந்த லோட் எப்படி கூரையில இருந்து தரைக்கு போகுது, முக்கியமா இது எப்படி உங்க பட்ஜெட்டையும் உங்க வீட்டு பாதுகாப்பையும் நேரடியா பாதிக்குது, இத பத்தி தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, பக்கத்து வீட்டுக்காரர் ஸ்ட்ரக்சரை 10 லட்சத்துல முடிச்சிட்டாரு, ஆனா எனக்கு மட்டும் ஏன் 15 லட்சம் ஆகுது? இந்த கேள்வி நம்மள பல பேர் வீடு கட்டும்போது கேட்கிற ஒரு பொதுவான கேள்வி. ஆனா இதுக்கு பின்னால் ஒரு பெரிய சயின்ஸே இருக்குதுங்க. நண்பர்கள் கிட்ட இருந்தும் உறவினர்கள் கிட்ட இருந்தும் நமக்கு வர ஒரு பொதுவான அட்வைஸ் இது. ஆனா இதை விட ஒரு ஆபத்தான அட்வைஸ் வேற எதுவுமே இருக்க முடியாது. உங்க ஃப்ரெண்ட் 16mm கம்பி போட்டாருன்னு நீங்களும் உங்க கான்ட்ராக்டர் கிட்ட போய் அதே 16mm கம்பியை போடுங்க, செலவு கம்மியாகும்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னு விளக்கமா பார்க்கலாம். சரி, அப்போ இந்த பட்ஜெட் மர்மத்துக்கு பின்னால என்னதான் இருக்கு? ஒரு வீட்டுக்கு என்ன சைஸ் கம்பி போடணும், காலமோட தடிமன் எவ்வளோ இருக்கணும், மொத்தத்துல பட்ஜெட் எவ்வளோ ஆகும், இதையெல்லாம் உங்க மேஸ்திரியோ கான்ட்ராக்டரோ சும்மா தோராயமா முடிவு பண்ற விஷயம் கிடையாது. இது எல்லாத்தையும் முடிவு பண்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. அதுதான் ஸ்ட்ரக்சரல் லோட்ஸ், அதாவது கட்டமைப்பு சுமைகள். ஆமாங்க, உங்க பட்ஜெட் ஏன் ஏறுதுங்கிற கேள்விக்கான பதில் உங்க கான்ட்ராக்டர் கிட்ட இல்ல, அது உங்க வீடு எவ்வளோ எடைய தாங்க போதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா உங்க வீடு எவ்வளோ வெயிட்டா இருக்கோ அதை வச்சுதான் எல்லாமே. இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முதல்ல நம்ம கட்டுற வீடுகளோட அடிப்படை அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். நாம கட்டுற பெரும்பாலான வீடுகள் ஆர்சிசி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வகையை சேர்ந்தது. இதை சிம்பிளா ஒரு மனுஷனோட எலும்புக்கூடு மாதிரி நினைச்சுக்கோங்க. இங்க தான் நிறைய பேர் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. செங்கல் சுவர் தான் வீட்டோட வெயிட்டை தாங்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்லவே இல்ல, செங்கல் சுவருங்கிறது வெறும் பார்ட்டிஷன் மட்டும்தான், ரூம்களை பிரிக்கிற ஒரு தடுப்பு. வீட்டோட முழு பலமும் அதோட மொத்த எடையும் தாங்கிறது எது தெரியுமா? காங்கிரீட்டும் கம்பியும் சேர்ந்த அந்த எலும்புக்கூடு தான். அதாவது உங்க வீட்டு ஸ்லாப், பீம், காலம், அப்புறம் ஃபவுண்டேஷன். அப்ப சரி, இந்த வெயிட் எல்லாம் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது? அதாவது அதோட பாதை என்ன? முதல்ல உங்க வீட்டு மொட்டை மாடியில, அதாவது ஸ்லாப்ல விழுகிற மொத்த லோடும் அதை சுத்தி இருக்கிற பீம்களுக்கு போகும். அந்த பீம்கள் அந்த லோட அப்படியே நேரா நிக்கிற காலம்களுக்கு மாத்திவிடும். காலம்கள் என்ன பண்ணும், மொத்த எடையையும் தாங்கிக்கிட்டு பூமிக்கு அடியில இருக்கிற ஃபவுண்டேஷனுக்கு கொண்டு போய் கடைசியா மண்ணுல பாதுகாப்பா இறக்கி விட்டுரும். இதுக்கு பேர் தான் லோடு பாத், அதாவது சுமை பாதை. இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தா கூட பில்டிங்கோட சேஃப்டிக்கு பெரிய ஆபத்து. சரி, இந்த லோடுன்னு சொல்றோமே, அப்படி என்னென்ன லோட்ஸ் தான் ஒரு பில்டிங் மேல வேலை செய்து? சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு வீட்டை டிசைன் பண்றதுக்கு முன்னாடி 4 முக்கியமான லோடுகளை நாங்க கணக்கு போடுவோம். அது என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த விஷயம் ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. ஒரு பில்டிங்கோட மொத்த வெயிட்ல கிட்டத்தட்ட 60% அதோட சொந்த வெயிட் தானா, அதாவது டெட் லோடு. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய பங்குன்னு. அப்போ டெட் லோடுனா என்ன? அதுக்கு இன்னொரு பேரு தான் சுய எடை, அதாவது பில்டிங்கோட நிரந்தரமான எடை. உங்க கான்கிரீட் ஸ்லாபு, பீமு, காலம், செங்கல் சுவர், தரைக்கு போடுற டைல்ஸு, பூச்சு வேலை, இப்படி எதுவுமே அந்த இடத்த விட்டு நகரவே நகராது இல்லையா? அந்த மாதிரி நிரந்தரமா இருக்கிற பொருட்களோட வெயிட் தான் டெட் லோட். இது எப்போதுமே மாறாது, அப்படியே தான் இருக்கும். அடுத்தது லைவ் லோட். இதுக்கு பேரு நகரும் எடை, அதாவது வீட்டுக்குள்ள வர்றது போறதுன்னு மாறிக்கிட்டே இருக்கும். சிம்பிளா சொன்னா, நீங்க உங்க வீட்ல இருக்கிறவங்க ஃபர்னிச்சர், பீரோ, கட்டில், சோஃபா, ஏன் உங்க வீட்டு மொட்டை மாடியில இருக்கிற தண்ணி தொட்டி கூட லைவ் லோடு தான். ஒரு சாதாரண வீட்டுக்கு 1 ஸ்கொயர் மீட்டருக்கு 200 கிலோ வரைக்கும் லைவ் லோடு வரும்னு நம்ம ஐஎஸ் கோட் சொல்லுது. ஆனா இதுவே ஒரு கல்யாண மண்டபம்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரே நேரத்துல நிறைய பேர் கூடுவாங்க இல்லையா? அப்போ உங்க லைவ் லோடு இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ இடத்துக்கு இடம் இது மாறும். மூணாவதா வர்றது விண்ட் லோடு, அதாவது காத்தோட சக்தி. உங்க பில்டிங் உயரம் அதிகமாக காத்தால ஏற்படுற விசையும் அதிகமாகும். காத்து வேகமா வீசும்போது பில்டிங்கை பக்கவாட்டுல தள்ளுற மாதிரி ஒரு விசை உருவாகும். நீங்க ஒரு 3-4 மாடி வீடு கட்டுறீங்கன்னா, இல்ல உங்க வீடு கடற்கரை பக்கத்துல இருக்குதுன்னா, கண்டிப்பா இந்த விண்ட் லோட கணக்குல எடுத்துக்கிட்டு தான் டிசைன் பண்ணணும், இல்லன்னா ஆபத்து. கடைசியா சைஸ்மிக் லோடு. இது பூகம்பம் வர்றதால ஏற்படுற விசை. பூகம்பம் வரும்போது பூமி அதிரும் இல்லையா? அந்த அதிர்வுகளை தாங்கி பில்டிங் அப்படியே இடிஞ்சு விழுந்துடாம பாதுகாக்கிறதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்றது தான் இது.
செங்கல் சுவரை மட்டும் வச்சு கட்டுற லோட் பேரிங் வீடுகளை விட நம்ம எலும்பு கூடு மாதிரி கட்டுற ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வீடுகள் இந்த அதிர்வுகளை ரொம்ப நல்லாவே தாங்கும். சரி, இவ்ளோ நேரம் லோடுன்னு பேசிட்டோம். இப்போதான் நாம முக்கியமான கட்டத்துக்கே வரோம். இந்த சுமைகளுக்கும் உங்க பணத்துக்கும், அதாவது உங்க பட்ஜெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். இந்த பகுதியோட ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, ஏன் என் வீட்டுக்கு மட்டும் செலவு அதிகமாகுதுன்னு? அதுக்கான நேரடியான பதில் இப்போ உங்க கண் முன்னாடி இருக்கு. உதாரணத்துக்கு, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு சின்னதா 10க்கு 10 அடி ரூம் கட்டியிருக்காருன்னு வச்சுக்கலாம். அங்க ரோடு கம்மி, அதனால அவருக்கு 9க்கு 9 இன்ச் காலம் 12 mm கம்பி போட்டா போதும். ஆனா நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு பெரிய ஹால் வேணும், 16க்கு 20 அடி வேணும்னு கேக்குறீங்க. இப்போ என்ன ஆகும்? 2 காலம்களுக்கு நடுவுல தூரம் அதிகமாயிடுச்சு. தூரம் அதிகமாக பீம் மேல விழுகிற லோடு பல மடங்கு அதிகமாகும். அதை தாங்கணும்னா 12 mm கம்பி பத்தாது, 20 mm கம்பி போடணும். காலமோட சைஸையும் 9க்கு 15 இன்ச்சுன்னு பெருசு பண்ணணும். இப்போ பாருங்க, கம்பியோட சைஸ் கூடுது, கான்கிரீட்டோட அளவு கூடுது, ஆட்டோமேட்டிக்கா உங்க பட்ஜெட்டும் எகரும். இப்போ புரியுதா விஷயம்? ரூமோட சைஸ் மட்டும் இல்லைங்க, உங்க இடத்துல இருக்கிற மண்ணோட தன்மையும் ஒரு முக்கியமான காரணம். ஒருவேளை உங்க பக்கத்து வீட்டுக்காரோட நிலம் பாறையா ரொம்ப உறுதியா இருக்கலாம், ஆனா உங்க நிலம் கொஞ்சம் லூஸான மண்ணா இருந்துச்சுன்னா அதே பில்டிங்கோட வெயிட்டை தாங்கிறதுக்கு உங்க ஃபவுண்டேஷனை இன்னும் ஆழமா, இன்னும் அகலமா போட வேண்டியிருக்கும். இதனாலையும் உங்க பட்ஜெட்ல பெரிய வித்தியாசம் வரும். சரி, இப்ப நாம பார்க்க போறது வெறும் ஒரு முடிவுரை இல்ல, உங்க வாழ்நாள் முதலீட்டை பத்தின ஒரு முக்கியமான எச்சரிக்கை. பக்கத்து வீட்டு பிளானை வாங்கி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றது, இல்லனா கான்ட்ராக்டர் நான் அனுபவத்துல சொல்றேன் இப்படி கட்டுங்கன்னு சொல்றத கேட்டு கட்டுறது, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பில்டிங்கும் யுனிக், அதோட லோடு, அதோட தேவை எல்லாமே வேற வேற. நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. நீங்க வீட்டுக்குள்ள பண்ற இன்டீரியர்ல அடிக்கிற பெயிண்ட்ல காசை மிச்சப்படுத்தணும்னு நினைச்சா தப்பே இல்ல. ஆனா வீட்டோட முதுகெலும்பான இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன்ல மட்டும் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுனா அது உங்க உயிருக்கும் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச லட்சக்கணக்கான ரூபாய் முதலீட்டுக்கும் நீங்களே வச்சுக்கிற பெரிய ஆப்பு. கடைசியா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க இப்போ கட்டுற இல்ல இனிமே கட்ட போற உங்க கனவு வீடோட அஸ்திவாரம் முறையான இன்ஜினியரிங் கணக்கீடுகளோட போடப்பட்டதா, இல்ல அவர் சொன்னாரு இவர் சொன்னாருங்கிற வெறும் யூகத்துல போடப்பட்டதா? யோசிச்சு முடிவிடுங்க. புத்திசாலித்தனமா கட்டுங்க, பாதுகாப்பா வாழுங்க.